பொது தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு நான் கூறும் சில கருத்துக்கள். ஒன்று, பயம் இருக்குதானே? இரண்டாவது, தூக்கம் இல்லதானே? மூன்றாவது, உணவு, எதை சாப்பிடுறதுன்னு தெரியல தானே? நான்காவது, உடற்பயிற்சி, எதன் மூலம் உடற்பயிற்சி செய்வது தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? ஐந்தாவது, நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் இருக்கா இல்லையா? இந்த 5 வார்த்தைகள் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரு வழிகாட்டுதல் கூட. என்னென்ன சொல்லுங்க? பயம், தூக்கம், உணவு, உடற்பயிற்சி. இப்போ பயம், அழகா ஒரு வார்த்தை நம்முடைய விவிலியத்துல இருக்கு. என்னது? இறை பயமே ஞானத்தின் தொடக்கம். புரிஞ்சுதுங்களா? கடவுளை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்கணும். எதன் மூலம்? இறை வார்த்தையின் மூலம். அதுக்குதானே பைபிள் எல்லாரும் வீட்டுல இருக்குல்ல. காலையில எந்திரிச்சோடனே என்ன செய்யுங்க? பைபிளை மட்டும் எடுத்துட்டு ஒரே ஒரு இறை வார்த்தை நீ ஓபன் பண்ணு. என்ன வருதோ அதுல ஒரே ஒரு இறை வார்த்தையை மட்டும் படி. உன்னுடைய மனசுல இருக்கிற பயம் என்ன செய்யும்? காணாமல் போயிடும். புரியுதுங்களா? இரண்டாவது, தூக்கம். தூக்கம் இல்லையே. ஏன் தூக்கம் இல்ல? அந்த பயத்தினால. அப்படித்தானே? பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதணுமே உங்களுக்கு. அவங்களுக்கு 16ஆம் தேதியா? 11. இப்ப இந்த தேதியை நினைச்சு என்ன செய்யறோம்? மனசுக்குள்ள தூக்கம் வராம. தூக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால 9 மணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு என்ன செய்வ? முயற்சி எடுங்க. எத்தனை மணிக்கு தூங்கணும்? எப்ப எந்திரிக்கணும்? 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதிகாலையில் எழுந்து படித்தால் மட்டுமே நீ படித்தவை அனைத்தும் மண்டைக்குள்ள இருக்கும். அப்பதான் பேப்பர்ல என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். அப்போ தூக்கம் ரொம்ப முக்கியமா இல்லையா? எத்தனை மணிக்கு தூங்கணும்? எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 5 மணிக்கு. காலையில ஒரு 3 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் படிச்சாலே போதும். நீ நைட்டு முழுக்க விடிய உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? படிக்க கூடாது. உன்னுடைய மூளைக்கு என்ன தேவை? ஓய்வு தேவை, தூக்கம் தேவை, ரெஸ்ட் தேவை. அதனால தூக்கம் ரொம்ப முக்கியம். மூணாவது என்ன சொன்னோம்? உணவு ரொம்ப முக்கியம் இல்ல நமக்கு. எனக்கு சாப்பாடு தாங்க முக்கியம் அப்படிதானே சொல்லிட்டு இருப்போம் நம்ம. ஆனா எதை சாப்பிடுறது தெரியல. ஜங்க் ஃபுட்னு சொல்றோம் இல்லையா? என்னது? ஸ்பைசியா இருக்கும். மிஸ் அம்மா கிட்ட சொல்லுவோம் இல்ல, இத சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு தான் கண்டதையும் வாங்கி திங்கிறோம். என்னோட பேத்தி அதான் சொல்லுவான், அம்மாமா என்ன டேஸ்ட், ஸ்பைசியா இருக்கு. இந்த வயசுலயே அது சொல்லுது. அப்போ உங்களுக்கும் அதை விட பல மடங்கு இருக்கும்ல மண்டைக்குள்ள. அதனால எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. உனக்கு தேவையான மட்டும்தான் வீட்டுல உணவா உனக்கு என்ன செய்யறாங்க? ரெடி பண்ணி தராங்க. ஆனா அது நமக்கு பிடிக்காது. அதனால நல்ல உணவுகளை என்ன செய்யுங்க? உங்களுடைய சாப்பாட்டா எடுத்துக்கோங்க. நாலாவது என்ன சொன்னோம்? உடற்பயிற்சி. காலையில இருந்து ஓடுங்கன்னு சொல்லல. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே பேக வச்சுட்டு உடனே கிரவுண்டுக்கு ஓடுங்கன்னு சொல்லல. உடற்பயிற்சி எப்படி எடுக்கிறது? எப்படி எடுக்கலாம்? மொபைல் போன் வச்சு நோண்டிட்டா நமக்கு உடற்பயிற்சி அதுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த உடற்பயிற்சி நம்முடைய உடலில் உள்ள பல பாகங்களை அழிச்சிட்டு இருக்கு, கொன்னிட்டு இருக்கு. அப்படிதானே? கண்ணு போயிடும், மூளை மழுங்கி போயிடும், அப்புறம் காது கேட்காது. இது 3 போயிடுச்சுன்னா நம்ம மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, பலனே இல்லை. அப்படிதானே சொல்லுவாங்க. எதெல்லாம் சொன்னேன்? கண்ணு, மூளை, காது. இல்லையா? இந்த 3 தானே நமக்கு முக்கியமானது. அப்போ எதை தவிர்க்கணும்? நம்ம கைபேசியை கையில் எடுப்பதாய் தவிர்க்க வேண்டிய. எப்போது சொல்லல? தேர்வு சமயத்துல மட்டும். நெருங்கிட்டோம்ல. நீ எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாட்கள் தான். புரியுதுங்களா? அப்போ எதை தவிர்ங்க? கொஞ்ச நேரம் பாட்டு கேளுங்க, கொஞ்ச நேரம் டிவி பாருங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிங்க. இதுதான் உடற்பயிற்சி. கிரவுண்ட்ல ஓடுறது. ஓகேவா? உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி. கடைசியா என்ன சொன்னேன்? நிறைய பேர் மனசுல எனக்கு எல்லாம் தெரியும், நான் எழுதிடுவேன், நான் படிச்சுடுவேன், நான் எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன். அந்த எண்ணமே நம்ம மனசுக்குள்ள இருக்க கூடாது. படிச்சிருக்கோம், நல்லா தெரியுது, இன்னும் படி,
திரும்ப திரும்ப படி. உங்களை நல்ல மாணவர்களை மாடுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. மாடு பார்த்திருக்கீங்களா? என்ன செய்யும் அது? ஒரு நேரமாவது அது வாய் சும்மா இருந்து பார்த்திருக்கீங்களா? அசை போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன இளவ தின்னதோ தெரியும், புரியுதுங்களா? ஆனா அது வாய் என்ன செய்யுது? எப்பவும் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரிதான் நல்ல மாணவர்கள். படிச்சுட்டோம் எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லாம படிச்சதை திரும்ப 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 என்ன செய்யணும்? படிக்கணும். புரியுதா? எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது. 5 என்ன சொன்னேன்? திரும்ப சொல்லுங்க. பயம், இத எல்லாத்தையும் சொல்லி ஒரு சின்ன கதை, குட்டி கதை தான். யாரோ ஒருத்தர் வீட்டுல ஒரு 2 மரம் வச்சிருக்காங்க. ஒரு தென்னை மரம், இன்னொன்னு வாழை மரம். தென்னை மரம் வாழை மரம் பார்த்திருப்பீங்க தானே? அந்த வீட்டுக்காரர் தினமும் என்ன செய்யறாரு? 2 மரத்துக்கும் தண்ணி ஊத்துறாரு. தென்னை மரம் பாட்டுக்கு வளருது. வாழை மரம் தண்ணியை சாப்பிட்டு அப்படியே பொல 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 தள 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 அப்படின்னு என்ன செய்யுது? வளர்ந்துட்டே இருக்கு. பார்த்து சொல்லுது, பத்தியா நான் எப்படி வளர்ந்துருக்கேன்னு பாரு. தென்னை மரம் இத்தொன்னு தான் இருக்குது, வாழை மரம் என் வீட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது சிரிச்சுக்கிட்டே சரி நான் மெதுவாவே வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. வாழை மரம் என்ன சொல்லுது? நீ எல்லாம் வளர மாட்டேன், என்னோட வளர்ச்சியை பார்த்தியா அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் போகுது, வாழை மரத்துல பூ வந்துருச்சு. புரியுதுங்களா? அதை பார்த்தோம் அதுக்கு கை கால் ஒண்ணும் ஓடல, குதிக்குது. தென்னை மரத்தை பாருங்க, இங்க வெறும் இலையோட நின்றுட்டு இருக்க. இன்னும் என்ன வரல? பாரு நான் எவ்வளவு அழகா பூ பூத்து நிக்கிறேன். அது அப்பவும் என்ன செய்யுது? புன்னகையோட அமைதியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, பூ பூத்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? பழம் வருது. அதுல காய், பூ முதல்ல பழம் வராது, காய், வாழைக்காய் வருது. அப்பவும் தென்னை மரம் இலையோட தான் நின்றுட்டு இருக்கு. அப்பவும் அதுகிட்ட கிண்டல் பண்ணுது, நக்கல் பண்ணுது. அது ஒண்ணுமே பேசல, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப காய் ஆயிடுச்சு, அடுத்து என்ன ஆகும்? பழம் ஆயிடுச்சு. அப்புறம் செவ்வாழை பழம் வாழை மரத்துல அவ்வளோ பெரிய காரோட நின்றுட்டு இருக்கு. இதுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, தை தை தைன்னு குதிச்சுட்டு, பாத்தியா என் வளர்ச்சியை பாத்தியா, நான் என்னமா வளர்ந்து நிக்கிறேன் பாரு. எல்லாரும் என்னதான் வந்து வந்து பாக்குறாங்க, ஒண்ணு எவனாவது சீடுறாங்க. அப்பவும் அது பேசல. நல்ல வாழைப்பழம் படுத்துடுச்சு. வீட்டுக்கு சொந்தக்காரர் வராது, 2 பேரோட வந்து பாக்குறாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய காடா, செவ்வாழையில இவ்வளவு பெரிய பழமா? இப்பதான் வாழை மரம் யோசிக்குது, என்னடா இவனுங்க என்னோட பேசிக்கிறானுங்க, என்ன செய்ய போறானுங்க? இன்னொருத்த கையில என்ன எடுத்துட்டு வரான்? கத்தி. எதுக்கு? வாழை மரம் மொத்தமா வெட்டி சாச்சிட்டான். அது இப்ப கண்ணீரோட கீழே விழுந்து கிடக்கு. யார் தெம்பா நிக்கிறா? தென்னை மரம். அது பாட்டு இப்ப வளர்ந்துருச்சு கொஞ்சம். அப்ப வாழை மரம் சொல்லுது, தெரியாம சொல்லிட்டேன்டா, தெரியாம பேசிட்டேன்டா. இப்ப அங்க வாழை மரத்தோட என்னது அழிஞ்சு போச்சு? நான் என்ற ஆணவம், கர்வம், திமிர் அழிஞ்சு போய் நிலத்துல கிடக்கு. தென்னை மரம் வளர நாட்கள் ஆகும், ஆனா அதுலயும் காய் காய்க்கும், அதுலயும் பூ பூக்கும், அதுலயும் தென்னை பழம் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா கொஞ்ச நாள் ஆகும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. எல்லாம் தெரியும்ன்ற எண்ணத்தை மாற்றிட்டு தென்னை மரத்தை போல வருங்காலத்தில் நாம பொறுமையா இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செம்மையாய் செய்து இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பிள்ளைகளாய், உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மகிழும் விதமாய் நீங்கள் நாளைய உலகில் திகழ உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன்.